மன்னிக்கும் தினம், மறப்பதும் மன்னிப்பதும் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னிப்பதும் மறப்பதும் மானுட குணமன்றோ அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது தவறு செய்தவங்களை அன்றைக்கே தண்டிச்சிட்டோன்னா அது ஒரு நாள் இன்பம். அவங்கள மன்னிச்சிட்டோன்னு வச்சுங்க, வாழ்நாளெல்லாம் நமக்கு புகழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மனுஷ இயல்பு என்னன்னா தவறு செய்வது. எரர் இஸ் ஹியூமன். தவறு செய்பவன் மனிதன். நாம் தவறு செஞ்சிட்டோம், அதனால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் சிறந்த மனிதன். அந்த தவறை மன்னிக்கக்கூடிய மனசு இருக்குது பார்த்தீங்களா, அவன் ஆகச்சிறந்த மனிதன். மனிதன் சிறந்த மனிதன், ஆகச்சிறந்த மனிதன் அப்படின்னு பிரிப்பாங்க. இதனால தான். ஆனால் தப்பு செய்கிறது சகஜம்னு ஏற்றுக்கிறது எல்லாருக்கும் வராது. அது நாம் முதல்ல நம்ம சொல்கிற விதமே அது சில நேரங்களில் தவறாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, சாரின்னு சொல்லுவோம், எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவோம். சாரின்னா வருந்துதல், எக்ஸ்கியூஸ் மீன்னா அதாவது மன்னிப்பு கேட்குறது. இப்போ நீங்கள் யாரையாவது இடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அவங்க காலை மிதிச்சிட்டோம், அவங்ககிட்ட நம்ம சாரி கேட்குறோம். நீங்கள் வருந்தி என்ன பயன் சொல்லுங்கள் பார்ப்போம். அவன் துன்பப்படுறான், மன்னிப்பு கேட்கணும். மிதிச்சிட்டோன்னா சாரின்னு கேட்குறமே தவிர எக்ஸ்கியூஸ் மீ சொல்லணும் அந்த இடத்துல. அதுதான் உண்மையான. ஆனால் நம்ம தமிழில் சொல்லணும், அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு இயல்பாகவே வரக்கூடிய இருமல், தும்மல், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கொட்டாவி, இதுக்கெல்லாம் போய் நம்ம எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்கிறோம் நிறைய பேர். இது இயற்கையாக வரத்தை அடுத்தவங்களை பாதிக்கணும்னு இன்டென்ஷன் கிடையாது இல்லைங்களா. அதனால் நீங்கள் அந்த இடத்துல சாரி சொல்லலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல எதை பிரயோகப்படுத்தணும்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மன்னிக்கிற மனசு யாருக்கு வரும்னா, பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ஹையர் ஆர்டர் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கும். இந்த அக்செப்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அக்செப்டன்சி பாலிசி இஸ் ஹையர் ஆர்டர் பிஹேவியர். கேரக்டர், ஹையர் ஆர்டர் பிஹேவியரோட கேரக்டர்களை கொண்டாந்துருவாங்க. அதை அக்செப்ட் த பெர்சன் ஆஸ் தே ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் த திங்ஸ் ஆஸ் இட் இஸ். அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மன்னிக்கிற குணம் வரும். மன்னிச்சாதான் மனசு நிம்மதியாக இருக்கும். மனசு நிம்மதியாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அதையே நினச்சிட்டு கூடாது.